கேமரா ரோலிங் இருக்கா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சார் ஸ்பீக்கர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாருமே கேட்டாங்க சார். புத்தி ஒரு கார் வச்சிருக்கோம். பொத்தி வளர்த்த புள்ள மேகலை. அதுல என்ன ஸ்பீக்கர் போட்டிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம் சொல்லு. சரி வாங்க, இன்னைக்கு அதை காமிச்சுங்க. இது நம்மளோட ஃபிளாக்ஷிப் கார். இது கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 4-வே செட்டப் பண்ணியிருக்கோம். ஏர் மோஷன் ட்வீட்டர்ஸ், மிட் பேஸ், மிட் ரேஞ்ச் ட்வீட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி, ரியரில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரியர் ஃபீல் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். இதோட ஹைலைட் என்னன்னா, இந்த காரில் கிட்டத்தட்ட 14 சேனல் ஆஃப் ப்ராசஸிங் பவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 10 சேனல் டிஎஸ்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஒர்க்மேன்ஷிப் அண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப் நம்பி தான் இந்த கார் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். தியேட்டரில் இருக்க அதே செட்டப் உங்களுக்கு வரும். ஒரு 14 சேனல் பண்ணும்போது கண்டிப்பாக பட்ஜெட் அதிகமாக வரும் ஒரு டிஎஸ்பி தனியாக போகும்போது. சார் நானே கேட்கலான்னு இருந்தேன் சார். கண்டிப்பா இது எங்களை மாதிரி ஆளுங்களா அஃபோர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஒரு 10 lakh 15 அப்படிலாம் கண்டிப்பா இல்ல மேம். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. இது நம்ம எப்படி ஒர்க் பண்ணிருக்கோம்னா, 2 டைப் ஆஃப் டிஎஸ்பி யூஸ் பண்ணி ஹெட் யூனிட் எல்லாமே டியூன் பண்ணி ஒரு 10 சேனல் டிஎஸ்பி வச்சு ஒரு 14 சேனல் பவர் பண்ணிருக்கோம் இந்த கார்ல. இதோட டோட்டல் பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா ஒரு 1,35,000 குள்ளவே எங்களால கம்ப்ளீட்டா இந்த ஃபுல் செட்டப் எங்களால முடிச்சு தர முடியும். மோஸ்ட் ஃபிளாக்ஷிப் காரே ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதோட இம்போர்ட்டட் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் வந்துடும். உங்களுக்கு ஏர் மோஷன் ட்வீட்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜாவே நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்துன்னு பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ எங்களுடைய பேஜில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள்.